அந்த உண்மை நேர்மை நாணயம் இதுதான் எங்கள் அப்பாவும் எப்போதுமே சொல்வார். ஏன்னா எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி ஒரு மனிதர் தான், நேர்மையான மனிதர், உண்மை பேசுகிற மனிதர், நாணயமான மனிதர், அவங்களுக்கு போய் பேச வராது. அதே தான் கேப்டன் கிட்டேயும் நான் பார்க்குறேன். அவ்வளோ அருமையாக அவர் எல்லாத்தையும் வழி நடத்துகிறாரு, எல்லாரையும் ஒழுங்கிணைச்சு போகிறார். ஏன்னா நடிகர் சங்கத்தில் இருக்கிற ஒத்தொத்தங்களுடைய விஷயங்கள், ஒத்தொத்தங்களுடைய ஈகோஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இங்கேருந்து ஒரு கும்பலை கூட்டிகிட்டு போய் ஒரு ஷோ நடத்தி அதுலேருந்து ஒரு நிதியை திரட்டி அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தை சரி பண்ணுறதுங்கிறதுலாம் ஈஸி கிடையாது. அது அவ்வளோ அருமையாக அவர் பண்ணார். அது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற, அதாவது அவர் மறக்கவே மறக்காத ஒரு விஷயம்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்த டைமில், அப்போ கேப்டன் தான் நடிகர் சங்கம் தலைவர், அவ்வளோ அருமையாக சிவாஜி சாருக்கு அந்த ஃபைனல் ரைட்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டேட் மரியாதையாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தது கேப்டன் தான். இதை எங்கள்